கர்த்தருடைய பரிசுத்தத்தை சொல்கிறோம். இந்த சாட்சி எப்படி பார்த்தீங்கன்னா, ஏசப்பா எங்களை சேர்ந்தது ஒரு வெளிப்பாடு 2-3 வெளிப்பாடு எனக்கு கொடுத்துருந்தாரு. ஏசப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏசப்பா தான் முன்குறித்தவர். நிறைய சபையில் நடக்கிற ஒரு பீடியேஷன் நிறைய பார்த்துருக்கேன். முன்குறித்தவர்னா தெரியாது. முன்குறித்தவர்னா என்னென்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் படிக்கும்போது வேதத்தை உள்ளே போகும்போது உள்ளே சொல்கிறாங்க முன்குறித்தவன் ஒரு தாய் கருவத்து உருவாக்கும் பண்ணி அதுதான் முன்குறித்தவர். இங்கே இருக்கிறதும் இங்கே பேசுவோம் எப்பயோ முன்குறித்தவர். ஆமாம், விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி ஏசப்பா நன்றி. இந்த சாட்சி என்னென்னா, இப்போது கல்யாணம் எப்படி நடக்கும்போது நான் வந்து சாட்சி வந்து கொடுத்துருந்தேன். நியூர் ஒன்றாந்தேதி அந்த சாட்சியில் வந்து ஒரு 200-300 பேர் நான் கேட்டேன். 200-300 பேர் நான் எப்படி பைக்கில் பேசுறது தைரியமே இல்லையே எனக்கு. கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இருக்கேன், நீ பயப்படுற, நீ 200-300 பேருக்கு பேச, நீ எதிர்காலத்தில் நீ 10,000 பேர் முன்னாடி பேச போகிற விசுவாசம். 10,000 பேர் முன்னாடி நாங்கள் 2 பேர் வந்து கஷ்டம் பண்ண போகிறோமா, எனக்கு காமிச்சார். அப்படியே நாங்கள் 2 பேர் பேசுவோம். அதை ரொம்ப நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி பாஸ்டர் எனக்கு நாசம் குடும்பம் ஒரு வெளிப்பாடு கொடுத்துருந்தார். ஒரு பேச்சு கொடுத்தாரு. எதிர்காலத்தில் வந்து பெரியார் அவர் வருவாங்க, ஊழியத்தில் வந்து நிறைய வருவாங்க. நான் நம்பலை. இவருன்னா பெரிய இது சொல்லியிருக்காரு, நம்பவே போல. அது கர்த்தர் எனக்குள்ளே இருந்து நடத்தும் போதே விசுவாசி, ஐயோ இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோங்க. அவர் நான் சாதாரண நினச்சேன், இவருன்னா பெரிய ஆளா நான் தப்பாக நினச்சிருந்தேன். இவர் சும்மா ஏதோ கதை விட்டார் அப்படின்னு நினச்சிட்டு, கர்த்தர் என் பையனை நீ திட்டுறியா, நான் உன்னை காட்டுறேன்னு எனக்கு வெளிப்பாடுத்துறேன். என்னென்னா, நீ சொல்லிட்டல நான் பார்த்துட்டேன்னு ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு எனக்காக பார்த்து ப்ரேயரில் எப்பயோ ப்ரேயர் பண்ணியிருக்கோம். 40 நாள் உபவாசம். இதுக்கு பதில் சொல்லுவார். இப்போ பதில் சொல்லுவார். பார்த்தீங்களா, நீ சொல்லி என் பையனை கேட்டியா, அவர் சொல்கிறது பொய், அவர் மீன்ஸ் இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சானு நான் வந்து அப்போ சாரி கேட்டேன். எசப் மன்னிச்சிடுவேன், அவர் பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் புரியுது அவர் தேவ மனுஷன். அவர் சொன்ன திருக்கதர்சி எல்லாமே படிக்கும். இந்த கல்யாணத்துக்கு மாதிரி எப்படி நடக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது. நல்லபடியாக நடத்துவது ஆண்டவர். இப்போ ரஷ்யாவை பொண்ணு பார்க்கும்போது நான் இப்போ ஒரு தடை வந்தது. எல்லா தடையும் உடைச்சார். காரில் போகும்போது வண்டி பஞ்சர் ஆகட்டும், சரி மழை, பெரிய மழை, அது என்கேஜ்மெண்ட்டில் செம்ம மழை, புயல் வந்துச்சு. நடக்கும் ஆளுங்க ஃபோன் பண்ணேன், பிரதர் நடக்க போகணும்னு கேட்டார். ஆண்டவர் இருக்கார், வாங்க என்ன ட்ரெயினில் கூப்பிட்டு போய் சூப்பராக இருந்தது, அற்புதமாக இருந்தது. வந்த கொஞ்சம் பேர் ஆசீர்வாதமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் கிட்ட வரும்போது லாக்டவுன் போட்டாங்க. 100 பேர் தான். என்ன பண்ணுறது சப்போ, நான் அப்பயும் கூட இருக்கேன்னு நான் இருக்கேன். அப்போ அதே மாதிரி இந்த கல்யாணம் சப்போர்ட் எதுவுமே இல்லை. நான் இது மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் ஒரே ஃப்ரெண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணேன். நானே எல்லாமே பண்ணேன். கேட்டேன், நானே பண்ணுறேன் சப்பா, என்ன பண்ணுறது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கூட யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க. அதே மாதிரி கேட்கும்போது நான் கூட இருக்கேன், என்னை விட உனக்கு ஒரு பெரிய அளவு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருந்தாரு. ஒரு பிரமிச்சு போனேன். எல்லாம் வளர்ந்து கொடுத்தா, ஒரு ஃபீவர் வரல, ஒரு சோர்வு ஆகலை, எல்லாமே அவர் கூட இருந்து ஒரு தைரியத்தை கூட. இப்போ பேசுறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்பயுமே கூச்சப்பட்டு வெட்டப்பட்டீங்கன்னா, இப்போ ஆண்டவர் தரும்போது நீங்களாம் ஆண்டவர் பசங்க நீங்கள் பிள்ளைங்க உங்கள் பார்க்கும்போது ஒரு தைரியம், உங்கள் ப்ரேயரால் இப்போ ஒரு வெளிப்பாடு வந்து நல்லபடியாக கல்யாணம். அதாவது போலீஸ் வருவோம், அதையும் தடியும் வந்து நீட்டினாரு. எல்லாமே அற்புதமானது. அந்த கல்யாணம் தாலி கட்டும்போது ப்ரேயர் பண்ணும்போது அந்த பாட்டுக்கும் நான் வந்து பிரசங்க ஏசப்பா வந்து எனக்குள்ளே உணர்ந்தேன். அப்படியே அபிஷேகம் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி கூட ஃபுல்லாக இருந்தார். கல்யாணம் வந்து ஒரு ஆடியோ சப்போர்ட், ஆடியோ சூப்பராக இருந்தது, சாங்கு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ஒரு அண்ணனா கூட வந்து ஹெல்ப் பண்ணார். கூட சப்போர்ட், வெரிங்க சப்போர்ட். அவர் வந்து ஆடியோ வேலையும் பார்க்காம கல்யாண வேலையும் பார்த்தா அவர் வந்து உட்காரும், சரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப அவருக்கு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். ஜோஷோ பாஸ் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ரே நீங்கள் எல்லோரும் வந்து ப்ரே பண்ணணும். பாஸுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவும் இப்போ வந்து சந்தோஷமாக ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டமாகவும் துக்கமாகவும் பேய் குடிச்சா அதெல்லாம் வந்து எனக்கு பதில் சொல்கிறார். என்னை வந்து ஊழியத்தில் வந்து சாத்தான் வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து லாக் பண்ணாங்க. இப்போ நான் வந்துட்டேன்னா அப்போது நார்மல் சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் இப்போ கடவுள் கொடுத்த எங்கள் வாழ்க்கைக்கு நன்றி. நன்றி சார். தேங்க்ஸ்.